உத்தரகாண்ட் மாநிலத்தில் 9 காங்கிரஸ் அதிருப்தி எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யப்பட்ட முடிவு சரியானதே என அம்மாநில உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. உத்தரகாண்ட் சட்டசபையில் முதலமைச்சர் ஹரீஷ் ராவத் நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர இருக்கும் நிலையில் இந்த தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. இதற்கிடையே இந்த தீர்ப்பை எதிர்த்து 9 காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை அங்கிருக்கும் செய்தியாளர் மனோஜிடம் கேட்கலாம். மனோஜ், 9 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் தொடர்பாக உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றம் இன்று அளித்திருக்கிற தீர்ப்போட பின்னணி என்ன? உமா, இன்றைக்கு உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றமானது இந்த உத்தரகாண்ட் சட்டசபையிலிருந்து அதிருப்தி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 9 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டது சரி என்று தீர்ப்பளித்திருக்கிறது. இதற்கான காரணங்கள் என்ன என்று நீதிமன்றம் தெரிவிக்கும் பொழுது, சட்டசபையினுடைய தலைவராக செயல்படக்கூடியவர் அந்த சபாநாயகர் இது போன்ற நடவடிக்கை எடுத்த பொழுது அதில் உரிய நடவடிக்கைகள் பின்பற்றப்பட்டிருக்கிறது. நெறிமுறை குழுவிடமிருந்து அந்த பரிசீலனைகள் பெறப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலேயே சபாநாயகர் இவர்கள் 9 பேரும் அவைக்கு குந்தகம் விளைவித்திருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்ததற்கு பிறகு அவர்கள் இடைநீக்கம் செய்திருக்கிறார். எனவே இந்த 9 பேருடைய இடைநீக்கத்தை ரத்து செய்ய முடியாது. இவர்கள் அனைவரும் மீண்டும் இடைநீக்கம் செய்யப்பட்டவர்களாகவே இருப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த 9 எம்எல்ஏக்களும் உச்சநீதிமன்றத்தில் தங்களுடைய அந்த இடைநீக்கத்திற்கு எதிராக மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனு சரியாக 12:30 மணிக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. உமா, தாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி 9 எம்எல்ஏக்களும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். இந்த விவகாரத்தில் தங்களுடைய தரப்பு வாதத்தையும் கேட்கணும் அப்படின்னு கேவியட் மனுவும் சபாநாயகர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான உத்தரவை பிறப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? கார்த்திகேயன், ஏற்கனவே உச்சநீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா இந்த வழக்கை விசாரித்து சொன்ன பொழுது இந்த 9 இடைநீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்களும் நாளை நடக்க உள்ள நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள முடியாது, அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை ஏற்கனவே ஒரு தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதற்கு இடையில் இந்த 9 எம்எல்ஏக்களும் நைனித்தால் உயர்நீதிமன்றத்தின் மூலமாக தங்களுடைய இடைநீக்கம் ரத்து செய்யப்பட்டால் நாளைக்கு இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்வது குறித்து உச்சநீதிமன்றத்திடம் முறையிடலாம் என்பது குறித்து ஒரு யோசனையை வைத்திருந்தார்கள். இந்த சூழலில் உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றத்தின் அந்த உத்தரவு இவர்களுக்கு பாதகமாக இருக்கிறது. எனவேதான் இவர்கள் அனைவருமே உடனடியாக அவசர மனுவாக விசாரிக்க வேண்டும் என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த சூழலில் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 9 எம்எல்ஏக்கள் இடைநீக்கம் ரத்து தொடர்பாக மட்டுமே விசாரணை நடத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாறாக நாளைய நம்பிக்கை வாக்கெடுப்பில் இவர்கள் கலந்து கொள்ள மீண்டும் அனுமதி மறுக்கப்படும் என்றே தெரிகிறது. ஏனெனில் இவர்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் ஆராய்ந்த உச்சநீதிமன்றமானது இவர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளக்கூடாது என்பதை ஏற்கனவே தீர்க்கமாக சொல்லிவிட்டபடியால் இந்த இடைநீக்கம் சரியா தவறா என்பது குறித்து மட்டுமே அடுத்த நாட்களில் முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன்.